ஆண்டவர் தரும் தலைப்பு சகைவே சீக்கிரம் இறங்கி வா. தலைப்பு லூக்கா 19 அதிகாரம் 10 வசனம் வரை பார்க்குறோம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாக நடந்து போகையில் ஆண்டவராக இயேசு உலகத்தில் ஊழியத்தின் பாதையில் இருக்கக்கூடிய நாட்களில் அவர் எரிகோவில் பிரவேசித்து அந்த வழியாக நடந்து போகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாய் இருந்த தகைவு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகைத்தேடினான். அவனுக்குள்ள நாய் இருந்தபடியால் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகைத்தேடினான். இப்போ உலகத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற தலைவர் வராங்கன்னா அவரை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம், இல்லை ஒரு நடிகர் வந்து அதை பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வருவது போல இருக்கு. ஆனால் இது அப்படி இல்லை. உயிருள்ள தேவனை உலக ரட்சகரை பார்க்கும்படியாக இயேசு எப்படிப்பட்டவர் என்று உள்ளத்தை உள்ளத்தை ஆண்டு பேசினார். அவரை பார்க்க முடியாத அவருக்கு வாஞ்சை கொடுத்தார், தாகத்தை கொடுத்தார், விருப்பத்தை கொடுத்தார். அதனால் தான் சகை எப்படிப்பட்டவர் என்று பார்க்க வகை தேடினான். மிக குள்ளனாக இருந்தான். இயேசு குறித்து எல்லாம் கேள்விப்பட்டிருக்கான். கேட்டால் அவனுக்கு பார்க்க ஒரு வாஞ்சையை தியாகமாக தாச்சு. அவனுக்கு நற்செய்தி கிடைத்திருக்கு. அதனால் தான் இயேசு எப்படிப்பட்டவரோ பார்க்க வகை தேடினான். யார்? சகை. அதுதான் இந்த சகை. அதான் தலைப்பில் சகைவே இறங்கி வா. இன்றைக்கி அனைவருக்கு ரட்சிக்கப்படுக்க இறங்கி வர மாட்டாங்க, இருப்பப்படுக்க இறங்கி வர மாட்டாங்க, ஞானஸ்தானம் பண்ணி இறங்கி வர மாட்டாங்க, ஆலயத்து போகிறதுக்கும் இறங்கி வர மாட்டாங்க. ஏன்னா ஜீன் வார்த்தைகளை பேசுவாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த சகைக்கும் அப்படி தான் இருந்தவன் தான். ஆனால் இந்த இயேசுவை பார்க்க வேண்டும், இந்த இயேசுவை சந்திக்க வேண்டும், இந்த இயேசுவோடு பேச வேண்டும், இந்த இயேசுவோடு நடக்க வேண்டும், அவரோடு சஞ்சரிக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு வாஞ்சை ஆகும். சகைக்கு வந்தது. வந்தபடினால அந்த சகை இயேசு எப்படிப்பட்டவர் என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜன கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல், மிக குள்ள ஜன கூட்டான இயேசு வர்றோம்னா எத்தனை லட்சம் கோடி மக்கள் வருவாங்க. அந்த கூட்டத்தை அவனால் போய் அவர் பார்க்க முடியாது, தத்தளித்தான். அந்த சூழ்நிலையிலே அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்க ஒரு காட்டுறது மட்டும் ஏறினான். ஏன்னா ஒரு காட்டுறது மட்டும் ஏறி தேசத்தை பார்த்தே தீரணும்னு ஒரு அவனுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் வந்துடுது. இதுவும் நம்ம இந்த இயேசை பார்க்கல, நீ பார்த்தே தீரணும். ஒரு நம்பிக்கை விசுவாசம் உள்ளத்தில் வந்தது. அதனால்தான் அவன் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் பார்க்கணுன்னு வாஞ்சை இருந்தபடினால ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறினான் என்று வேதம் சொல்கிறது. இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்தார். அவனே அண்ணாந்து பார்த்தார். அவன் எங்கே போனாலும் தெரியுமே, காட்டத்தை மட்டும் ஏறினாலும் சரி, எந்த பாதத்தை படுக்கப்படான்னு தெரியும், எங்கே போனாலும் அவருக்கு தெரியும். அதனால் அந்த இடத்துல அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் சொன்னார். சகை வீட்டில் நீ சீக்கிரம் இறங்கி வா, வீட்டில் இன்று தங்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அந்த நிகழ்ச்சியை பார்க்க 7 கட்டம் பார்க்குறீங்க, நல்லது. இயேசு உங்களை பார்த்து என்றால் இல்லை, இன்று உன் வீட்டில் தங்க வேண்டும். இயேசு கேட்குறார், நீங்கள் நிகழ்ச்சி பார்க்குற ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் நான் தங்க வேண்டும். சகவே இறங்கி வாங்க, உங்களை எந்தெந்த ஆண்டு பிரியமாக இல்லாத காரியம் இருக்கோ இறங்கி வாங்க, விடக்கூடிய காரியத்தை விட்டுருங்க,
இன்னும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், துன்மார்க்கமான காரியம், பாவ காரியம், நிச்சய காரியம், உபச்சார காரியம், மதுபான காரியம் என்ற தீமை செய்கிற காரியம் எதுவும் உங்களுக்கு இருக்க வேண்டாம். அதை விட்டு இறங்கி வந்துருங்க. ஆவியான சொல்லுகிறார். இது அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அவன் காட்டை வந்து இறங்கி சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போகிறான். அவர் ஏன் சொல்லித்தார, இன்று அவன் வீட்டில் நான் தங்க வேண்டான்ட்டார். வீட்டை இன்னைக்கு அவங்க உள்ளத்தை தங்க வேண்டும் சொல்லிட்டார். இன்னைக்கு வேற விட உள்ளத்தில் இயேசு தங்கல்ல. ஏதா உள்ளம் மகா கெடு உள்ளது தெருக்குள்ளதுமாக இருக்காது. இறைமையால் இருக்குது. ஒரு மனுடைய இதயமானது மகா கெடு உள்ளதும் தெருக்குள்ளதுமாக இருக்கு. அதை அறியத்தக்கவன் யார் எதிர்பார்க்குறோம். அவர் இயேசுவை கண்ட உடனே உள்ளம் உருகி போச்சு தகைவுக்கு. அது அவர் சொல்லித்தார, வாவிலில் தான் நான் தங்கணும், அவங்க உள்ள தங்கணும்னு சொல்லித்தாரு. அங்கே ஒரு மாற்றம் ஏற்பட்டதே நம்ம பார்க்கிறோம். அவள் இயேசு ஒரு வீட்டுக்கு வருவார்னா அவனுக்கு மட்டும் மாற்றம் இல்லை, அந்த குடும்பத்துக்கு மட்டும் மாற்றம் இல்லை, அந்த வீட்டுக்கு மட்டும் மாற்றம் இல்லை, தொழிலுக்கு மட்டும் மாற்றம் இல்லை, பிள்ளை படிப்புகள் மாற்றம் இல்லை, இல்லை திருமணத்துக்குள்ள மாற்றம், குழந்தை மாற்றம், இல்லை பல கட்டுகள் இருந்தாலும் அவருக்கு மட்டும் மாற்றம். எல்லாமே இயேசு தான் அவர் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறியாமல் இருக்க முடியாது. அதை கண்ட யாவரும் ஒரு பாவியான மனுஷத்தில் தாங்கமுடி போனார் என்று முறுமுறுத்தார்களாம். பாவியான மனுஷன் தாங்கமுடி போனால் முறுமுறுத்தாங்க. ஏன்னா சகை வீட்டுக்கு ஏசு போன உடனே எல்லாம் நம்ம கிராமத்தை கூட ஒரு தவறு செய்கிற மண்ணு வீட்டில் ஒரு போகும்போது இந்த கொலைக்காரன் வீட்டில் திருட வீட்டில் ஏமாற்றம் வீட்டில் ஏன் இவங்க போகணும் அப்படி பல கேள்விகள் போய் நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த இயேசு அங்கே போனோட எல்லாரும் முறுமுறுத்தார்கள். அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷத்தை தாங்கபடி என்ன முறுமுறுத்தார்கள். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அவனுக்குள்ள இயேசு வந்தவுடனே அவன் சொல்லலாம், பார்த்தீங்களா, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். நீங்கள் எத்தனை வருஷமாக நம்ம பல ஆண்டுகளாக சுவிசேஷத்தை கேட்குறோம், சபைக்கு போகிறோம். அப்போ சைகை உள்ளது இயேசு வந்தோன்னு மாற்றம் வந்தாச்சு. என் ஆசைகள் பல ஏழை கொடுக்குறேன். அதில் பல வருஷம் நம்ம சத்தியத்தை கேட்டோம். சத்தியத்தை கேட்பது சத்தியை விடுதலையாக்கும். அன்றைக்கு விடுதலை இல்லாத தான் அந்த 100க்கு 99 போய் அதை மறக்க முடியாது. ஆனால் சகை அப்படி இல்லை. நான் இயேசு அவங்களுக்கு வந்த உடனே வீட்டுக்கு போன உடனே அவங்க சொல்லுகிறான் பாருங்கள், இந்த செய்கை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரை, என் ஆசைகளில் பாதியை ஏழை கொடுக்கிறேன். நான் ஒருவடத்தில் ஏதாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் ஆலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேங்கிறான். அவன் என்னென்ன அநியாயம் வாங்கிட்டானோ அதெல்லாம் 4 மடங்கு இல்லை, 4 மடங்கா 100 ரூபா வாங்கினா 400 ரூபாய். 1 ஏக்கர் நிலம் போனால் 4 ஏக்கர் நிலம் கொடுக்குறாங்கதான். இதான் மனம் திரும்புதல். இன்றைக்கு பல வருஷம் நான் கிறிஸ்தவர்களாக இருந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்து ஊழியக்காரர்கள் இருந்து மாற்றம் இல்லைன்னா என்ன அதிசயம் இருக்க முடியாது. இந்த நம்முடைய வாழ்க்கையில் 7 கண்டத்தை பார்க்குற நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கெல்லாம் மாற்றம் தேவை, மனம் திரும்ப தேவை, ரட்சிப்பு தேவை, சமாதானம் தேவை, சந்தோஷம் தேவை. என்ன அழுக்கு டப்பா இருக்காண்டா, பசுத்த டப்பாவாக இருங்க. அழுக்க டப்பாவாக இருக்க வேண்டாம், பசுத்த டப்பாவாக இருங்க. பசுத்தம் இல்லாமல் ஒருவரும்
தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். கைக்குள்ளே இயேசு வந்தவொடனே பார்த்தீங்களா, வீட்டுக்கு போனவொடனே அவன் தவற உணர்ந்தான், மனம் திரும்பினான். நான் ஏடாவது அநியாயம் வாங்கினது உண்டால் அதை நான் 4 மடங்காக கொடுக்குறேன்னு. இன்றைக்கி இதான் மனம் திரும்புறது. பல வருஷமும் மனம் திரும்ப சொல்லி ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புங்கள் பல ஒரு ராஜ்யம் சுவாமின்னு சொன்னார். இன்றைக்கி மனம் திரும்பாத ஜனங்கள் தான் உலகத்தை 190 சொல்லலாம், அது மேலும் சொல்லலாம். ஆனால் சகேவு மனம் திரும்பின உடனே நான் யாரிடமாது அநியாயமாய் வாங்கின வேண்டானால் அதை 4 கொடுக்கிறேன் என்று அவன் அறிக்கை செய்கிறதை பார்க்குறோம். அறிவான தேவஜனமே, இந்த நற்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றம் தேவை, அதை திரும்பல் தேவை, அது மனம் திரும்பல் தேவை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள் பல ராஜ்யம் சுவாமிபேன்னு சொன்னாரே. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு மாற்றம் மட்டும் இல்லை, மனம் திரும்பல் மட்டும் இல்லை, தகை சொன்ன மாதிரி நான் யாரிடம் அநியாயம் வாங்கி கொண்டால் 4 கொடுக்க சொன்னவன் நாம் 4 கொடுப்பேன்னு சொல்லிட்டான், கொடுத்து விட்டான். அதே போல் நாமும் அப்படி இருக்கும்போது அந்த இழந்து போன ஆசீர்வாதத்தை கேட்டுக்கணும். இயேசுவனுக்கு இன்றைக்கு வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனாக இருக்கிறான் என்றார். அவன் மனம் திரும்பும்போது தான் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்கிறார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, மனம் திரும்பின வீட்டில் தான் ரட்சிப்பு வந்தது. மனம் திரும்பாதபடி ஒரு தகப்பனாரோ தாயாரோ தகை இருந்தால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரல. அது யாராக இருந்தாலும் சரி வரல. மனம் திரும்பினால்தான் ரட்சிப்பு வந்தது. அப்போ சகை வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ தான் சொன்னார், இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே என்றார். அப்போ ஆபிரகாமுடைய ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் நாம் பாட்டு பாடுகிறோம். பாட்டில் தான் இருக்க தவிர ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம், ஈசாக்குள்ள ஆசீர்வாதம் வேண்டுகிறோம். நம்ம மனம் திரும்பாதபடி எப்படி கிடைக்கும் என்றால் மனம் திரும்பினா தான் கிடைக்கும். மனம் திரும்பாமல் என்றால் நிச்சயமாக அது கிடைக்காது, நான் பெற்றுக்கொள்ள முடியாது, பெற்றுக்கொள்ள போகிறேன் இல்லை எழுதுகிறது. இழந்து போன தேடவும் ரட்சிக்கவுமே உலகத்தில் வந்தார். அப்போ இழந்து போன தேடவும் ரட்சிக்கவும் உலகத்தில் வந்தார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஊரையும் தனித்தனியாக ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்தால் தொலைக்காட்சி ஊழியத்துக்காக நீங்கள் காணிக்கை அனுப்புங்கள், ஊழியத்துக்காக செய்வீங்கள். கர்த்தரே ஆசீர்வார். ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.